உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. க்ளீன் வால்ஸ், மினிமல் ஃபர்னிச்சர், சைலண்ட் அட்மாஸ்பியர். ஆனால் ராத்திரி நேரத்தில் இந்த அமைதிக்குள்ளே உட்காரும்போது என் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. ஏன் அந்த சைலன்ஸ் கூட சில நேரத்தில் பயம் கொடுக்குது. நம்ம வீட்டில் கிளட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங் அது இன்னும் ரிமூவ் ஆகலை. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறது தான் முக்கியம் இல்லை, நம்ம உள்ளத்தை ரீபில்டு பண்ணுறது தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம வீட்டை பற்றி பேச போகிறது கிடையாது. நம்ம இப்போ இன்றைக்கி வீடு எப்படி கட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம உள்ளத்தினுடைய ஆர்கிடெக்சரை, மனசினுடைய ஆர்கிடெக்சரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைலன்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்குது. எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது எம்டினஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு இன்விடேஷன். மீண்டும் நம்மை நாமே ஃபீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இன்விடேஷன். ராஜயோகா மெடிடேஷன் சொல்கிறது என்னென்னா, மனசு எப்போவுமே டிஸ்ட்ராக்ஷனை தேடுது. தன்னுடைய ஒரிஜினல் நேச்சரே பீஸ், அமைதி தான் அப்படிங்கிறத மறந்துடுச்சு. இந்த மாடர்ன் மினிமலிஸ்ட் ஸ்பேஸ் ஒரு மெடிடேஷன் ரூமாக மாறலாம். நீங்கள் சைலண்ட்டை அவாய்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே செட்டில் ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மெதுவாக ஒரு மாற்றம் நடக்கும். உங்கள் ஐடென்டிட்டி ஸ்ட்ரெஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க, நான் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் இந்த ஓவர் திங்கிங் இல்லை, நான் ஒரு அமைதியான ஆத்மா. இப்போ நம்ம வீட்டில் அமைதியே இல்லை. எங்கேயுமே வைஃபை சிக்னல்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ். உடம்பு வீட்டில் இருக்குது, ஆனால் மனசு ஆன்லைனில் இருக்குது. இதை தான் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சொல்கிறாங்க டிஜிட்டல் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்விசிபிள் மென்டல் நாய்ஸ் எப்போவுமே ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் மனசை சரி பண்ண தெரிஞ்சிருப்பாங்க. பேலன்ஸ்டான லைட்டிங்ஸ் இருக்கணும், ரூமில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும், செமெண்ட்ரி இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மனசு அமைதி அடையுது. அதோட ராஜயோகா மெடிடேஷன் நம்ம பண்ணும் பட்சத்தில் நம்மளுடைய எண்ணங்களும் சுத்தமாக ஆரம்பிக்குது. ஒரு சுத்தமான ஒரு ரூம் மாதிரி மனசு கிளீனாக ஆரம்பிக்குது. அதுதான் ரேடியன்ட் திங்கிங். ஹெவி தாட்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆயிரும். சுமையான எண்ணங்கள் எல்லாமே லேஸாக ஆரம்பிக்குது. மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக ஆரம்பிக்குது. உண்மையான அமைதிங்கிறது எக்ஸ்பென்சிவ் இன்டீரியரில் கிடைக்காது. அது மனசை சரியாக கட்டமைக்கும் போது தான் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடும். காலையில் சன்லைட்டை ஃபீல் பண்ணுங்கள். மெடிடேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி மூச்சை இழுத்து நல்லா விடுங்க. டீப் ப்ரீத் பண்ணுங்கள். ஃபோன் இல்லாமல் சில நேரம் வாக்கிங் போங்க. வாக் பண்ணுங்கள், ஆனால் ஃபோன் இல்லாமல் வாக் பண்ணுங்கள். தண்ணி குடிக்கும்போது நன்றி உணர்வோட தண்ணி குடிங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு ரீப்ரோக்ராமை பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வீடு ஷோரூம் மாதிரி இருக்காது, ஒரு ஹீலிங் ஸ்பேஸ் மாதிரி ஃபீல் ஆகும். மெதுமெதுவாக வீட்டுக்கும் நம்மளுடைய மனசுக்குமாக இருக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரி அங்கே மறைய ஆரம்பிக்குது. எக்ஸ்டர்னல் சைலன்ஸ் இன்டர்னல் பீஸாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் வாழ்க்கை முழுக்க இந்த ரூம்லேயே இருக்க முடியாது. மீண்டும் வெளி உலகத்துக்கு போய் தான் ஆகணும். டிராஃபிக், ப்ரெஷர், சோசியல் மீடியா, பீப்புள் எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அமைதியை ஒரு பயிற்சியாக மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய இயற்கையான சுபாவமாக அங்கே மாறி இருக்கும். உங்கள் வீடு உங்களுடைய ஒரு சிறந்த சாய்ஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரவுண்டாக மாறி இருக்கும். மினிமலிசத்தினுடைய உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னா, வீட்டை எம்டி பண்ணுறது மட்டும் கிடையாது, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நாய்ஸை எம்டி பண்ணுறது. ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆர்கிடெக்சரானது காங்கிரீட்னால் உருவாக்கக்கூடியது அல்ல, கான்சியஸ்னஸுக்குள்ளே அது கட்டமைக்கப்படுகிறது. ஆத்மா எப்போ அமைதியை நிலையை எட்டுமோ அப்போ சைலன்ஸ் கூட உயிரோடு இருக்கிறது போலவே ஃபீல் ஆகும். இந்த வீடியோ உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அமைதியை நோக்கி என்னுடைய பயணமானது இன்றிலிருந்து துவங்குகிறது. ஓம் சாந்தி.